நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வழக்கமான நடைமுறையை தொடர சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் என்று வன்னி அரசு வலியுறுத்தியுள்ளார். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிறரை இழிவுபடுத்தும் செயலை செய்யக்கூடாது என்று சிபிஐ வீரபாண்டியம் கூறியுள்ளார். இளைஞர்களுக்கு புதிய கதவுகளை நிச்சயம் ஏஐ திறக்கும் என்று சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். இது பற்றி பேசிய அவர், ஏஐ டெக்னாலஜி வேலை வாய்ப்புகளை பறிக்கும் என்ற கவலை தேவையற்றது என்று தெரிவித்தார். டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டு ஆண்டுக்கு 3600 கோடி வரை முறைகேடாக தனியார் கணக்குகளுக்கு சென்றிருப்பதாக அமைச்சர் கே விக்னேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேகா அரசுடைய நிலைப்பாட்டிற்கு சிபிஎம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தீபம் ஏற்றும் நடைமுறையில் முந்தைய நிலையே தொடரும் என்று அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். தாவேகா ஆட்சி அமைந்த 1 மாத காலத்திற்குள்ளேயே ஆட்சி கவிழும் என்ற கருத்தை திராவிட கட்சிகள் முன்னெடுத்துள்ளன. தாவேகா ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதி ஏற்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். தாவேகா ஆட்சி 3 மாதம் கூட தாங்காது என்ற நிலைதான் தற்பொழுது இருப்பதாக ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்துள்ளார். முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வில் 18% தொடக்க கல்வித்துறையில் தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக டிஎன்இபியில் 300 என்ஜினியர்களுக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையானது 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்பொழுது சென்னையில் வீட்டு சிலிண்டருடைய விலை 957 ரூபாயாக உள்ளது. இபிஎஸ் எடுத்த தவறான முடிவுகளால் தான் அதிமுகவினர் பலர் தாவேகாவில் இணைந்து வருவதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அதிமுக திமுக கட்சிகளுடைய எக்ஸ் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.